Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாங்க. எந்தவித சாஸும் யூஸ் பண்ணாம வீட்ல இருக்கக்கூடிய பொருள் வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில சுத்தமான மரச்செக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் இஞ்சி பூண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கிக்கிட்டேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். இப்போ நான் சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா 4 பேர்லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். வெங்காயமும் நல்லா உங்களுக்கு குக் ஆகக்கூடாது. ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஐட்டம்ஸும் உங்களுக்கு ஃபுல்லாக குக்காக இருக்காது, ஹாஃப் குக்கில் தாங்க இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் போட்டு கொஞ்ச நேரம் கிளறி விட்டதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் அதையும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. அது ஒரு ஹாஃப் குக் ஆனால் போதும் உங்களுக்கு. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 4 பேர்னால 4 முட்டை சேர்த்துக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு முட்டைன்னு கணக்கு வச்சுக்கோங்க நீங்கள் செய்யும் போது, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. முட்டையை நம்ம அதில் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா முட்டை வந்து உங்களுக்கு பெரிய பெரிய பீஸாக கிடைக்கக்கூடாது, ரொம்ப குட்டி குட்டி பீஸாக உங்களுக்கு இருக்கணும். எக் பொடி மாஸ்க்கு கிடைக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு கொண்டு வரணும். அதனால் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக வேணாம் அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு கிளறும் போதே தெரியும் அந்த முட்டை வந்து பொடி மாஸ் லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணோம். அது வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கேன். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா நம்ம வடித்து எடுத்துக்கிட்ட சாதத்தை, அதாவது வடிச்சிட்டு ஆற விட்டு எடுத்துருக்க சாதத்தை இந்த ஸ்டேஜில் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு போட்டு கிளறி எடுத்துக்கணும். இந்த லாக்டவுன் பீரியடில் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக செஞ்சு கொடுத்துடலாம். உங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஏற்கனவே நம்மளோட சேனலில் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எந்தவித சாஸும் இல்லாமல் எப்படி செய்யலாங்கிறத போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவும் தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு சைட் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா சாஸுங்க. டொமேட்டோ சாஸ் வந்து ஈஸியாக ஹெல்தி வேலை வீட்டில் எப்படி தயாரிக்கலான்றதை நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முட்டையும் சாதமும் நல்லா பைண்ட் ஆகி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக லைட்டாக பெப்பர் போட்டுக்கணுங்க. பெப்பர் ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃப்ளேவரு. அவ்வளோதாங்க, நம்மளோட ஈஸியாக செய்யக்கூடிய எக் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சுவையாக தயாராகிடுச்சு. இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு சரண் மேகாஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.